டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டிப்ஸ் டு ஹேவ் ஸ்ட்ராங் மைண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கிற தலைப்பில் மனதில் உறுதி வேண்டும் என்ற கான்செப்டில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே உறுதி என்பதை எதில் வளர்த்து கொள்ள வேண்டும், எந்த கண்ணோட்டத்தில் அதில் மனதை செலுத்த வேண்டும் அப்படின்ற ஐடியாவில் பார்த்துட்டு வரோம். ஆனால் சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம் கம்ஃபர்ட் ஜோன், ஃபியர் ஃப்ரீ ஜோன், அதற்கப்புறம் லேர்னிங் ஜோன், க்ரோத் ஜோன் அப்படின்லாம் பார்த்தோம். அதாவது வாழ்வில் நம்மளோட உயிர் 12 வயசுலேருந்து பார்க்குற ஒரு சின்ன குழந்தைலேருந்து 10 வயசு 12 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் இந்த லைஃப்பில் இருக்கிற எல்லா ஆஸ்பெக்ட்லையும் க்ரோத் ஜோன் உண்டு, லேர்னிங் ஜோன் உண்டு, அதுக்கப்புறம் அதில் ஃபியர் ஜோன் உண்டு, ஃபியர் ஃப்ரீ ஜோன் உண்டு. ஃபியர் எதுக்கு வருது? ஒரு சில வேலைகளை நம்மளுக்கு செம்மையாக செய்ய தெரியவில்லை, அங்கே செய்யும்பொழுது எதுவும் தவறு ஏற்பட்டு விடும் என்ற எண்ணம் இருந்தால் அங்கே நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு ஃபியர் கிடைக்கும். ஆனால் சில நேரத்தில் நம்ம எல்லா வேலையும் சிறப்பாக செய்கிறோம். இன்றைக்கி வகுப்பில் நான் 6 பீரியட் இருக்குது. இந்த 6 பீரியடுக்கு உண்டான எல்லா பாடங்களையும் நம்ம சிறப்பாக படிச்சிருக்கிறோம், ஆன்சர்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம், ஹோம்ஒர்க் முடிச்சிட்டோம், அசைன்மெண்ட் நோட்லாம் ரெடியாக வச்சுருக்கோம். அப்படின்னா அசைன்மெண்ட் நோட்டு கூட ரெடி ஆகிடுதுன்னு சொன்னால் நம்மளுக்கு ஃபியர் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அட்லீஸ்ட் டீச்சர் என்ன பண்ணுவாங்க, ஏதான ஒரு சில வார்த்தைகளை மாற்றி கேட்பாங்களா இருக்கும், பரவாயில்ல, தட் வீ கேன் ஆன்சர், இட்ஸ் நாட் அன் இஷ்யூ அப்படின்னு நம்ம இருந்தோமான தட் கான்ஃபிடன்ஸ் மேக்ஸ் யூ டு கம் அவுட் ஆஃப் திஸ் ஃபியர். அப்போ அந்த ஃபியர் ஜோன் இல்லை. அப்போ வேர் வி ஆர் லிவிங், கிளாஸ் ரூமாக இருந்தாலும் இட் இஸ் ஃபியர் ஃப்ரீ ஜோன் ஃபார் டுடே. நம்மளுக்கு இன்றைக்கி இது ஃபியர் ஃப்ரீ ஜோன். இங்கே ஃபியர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி நம்ம ஒரு வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறோம், இட் இஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ், வி ஆர் வாக்கிங் த டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன நடக்கும்? ஒருவேளை நிறைய டிராஃபிக் இருக்கும், சில சமயத்தில் நம்ம சரியாக பத்திரமா போகலைன்னா கஷ்டம் அப்படின்னு சொன்னால் somebody is crossing the road, helping us to cross the road, ஸ்கூலுக்கு போகிற அந்த ஓரத்தில் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் now we don't have any fear with regard to our reaching the school. அப்போ அது என்னாச்சு, ஸ்கூல் போகிற வரைக்கும் our mind is fear free அப்படின்னு சொல்கிறோம். அதனால இதெல்லாம் என்னது, சின்ன சின்ன விஷயம்தான். ஆனால் இது என்னாச்சு, இது போல் நம்மளால் செய்துக்க முடியும் அப்படின்ற அந்த உறுதி. நம்மளோட வேலைகளை செய்கிறோம், வேலைகளை செய்யும்பொழுது அது சிறப்பாக செய்ய வேண்டும், செம்மையாக செய்ய வேண்டும், அதில் பிழை இருக்கக்கூடாது. அதனால தான் அது சிறப்பாகவும் செம்மையாகவும் அமையும் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் அப்போ அது மாதிரி செய்ய முடியும், சிறப்பாகவும் செம்மையாகவும் சீர்படவும் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலும் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை வந்ததுன்னா அப்போவே அது என்னது, ஃபியர் ஃப்ரீ ஜோன், ஃப்ரீயர் ஃபீலில் தான் நம்ம இருக்கோம். ஃபியர் இல்லை, தப்பாக செய்திருவோமோ, நம்மளை யாரான சரியாக செய்யலேன்னு எள்ளி நகையாடுவாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தால் அதெல்லாம் செவ்வாயாக செய்வதற்கு நம்மளை தயார் செய்து கொண்டால் நிச்சயமாக அங்கே ஃப்ரீ ஜோன், ஃபியர் ஃப்ரீ ஜோன் தான் இருக்கும். அப்போ என்னாச்சு, ஃபியர் ஃப்ரீ ஜோனு இந்த நேரத்தில் இட் இஸ் பிகமிங் அ லேர்னிங் ஜோன் ஆல்சோ. நல்லபடியாக சிறப்பாக செய்யறதுக்கு கற்றுக்கிறோம் இல்லையா, அதனால் லேர்னிங் ஜோன் தான். லேர்னிங் ஜோனில் இருக்கோம், லேர்னிங் ஜோனில் தான் ஒரு லைஃப்பில் இருக்க போகிறோம். எல்லா நாளுமே லேர்னிங் ஜோன் தான், புது புது பாடங்கள் தான். யாருடன் எப்படி பழக வேண்டும், அந்த பழகுவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, அந்த சிக்கல்களிலேருந்து எப்படி வெளியில் வருது, வெளியில் வந்தால் அது எப்படி நன்மை பயக்கும், நன்மை பயத்தால் அது எப்படி தொடர்ந்து நன்மையாகவே கொண்டு செல்ல முடியும், இப்படியெல்லாம் பார்த்துட்டே வரோம். அப்படின்னா திஸ் திங்ஸ் ஆர் லேர்னிங் ஒன்லி, இட் இஸ் அ சோஷியல் லேர்னிங். இந்த சோஷியல் சொசைட்டியில் நம்ம எப்படி பழகணும், நம்மளுக்கு சில பேர் நம்மளை வெறுத்து ஒதுக்குறாங்களா, ஜஸ்ட் சிம்பிளி இக்னோர் இட், அதை பற்றி மனசில் வச்சுக்கோண்டா. சில பேருக்கு நம்மளோட பேச பிடிக்கலையா, சிம்பிளி கம் அவுட் ஆஃப் இட், நோ இஷ்யூஸ், நம்மளோட யார் பேசாட்டாலும் பரவாயில்ல. சில பேர் நம்ம செய்யறதுல தவறு கண்டுபிடிக்கிறாங்களா, ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், அதுலேருந்து மொள்ள ஒதுக்கிக்கலாம். ஆனால் என்ன பண்ண முடியாது இருக்கணும், தன்னம்பிக்கை விடக்கூடாது, மனதில் இருக்கிற உறுதியை விடக்கூடாது. அதே சமயத்தில் நம்மளோட இருக்கிற நியாயமான எண்ண ஓட்டங்கள், சரியான தீர்வுகள், சரியான திறமையான எழுச்சி, திறமையான செயல்பாடு, இது எல்லாத்தையும் இதை 3ஐயும் விடாமல் இருந்தால் யார் நம்மளோட பேசலைனாலும், யாரோட நம்மளால் பழக முடியலனாலும் இட் வில் நாட் டூ எனி ஹார்ம் இன் அவர் ஜேர்னி ஆஃப் லைஃப். அப்போ இதுபோல் உறுதி, அதாவது த ட்ரெண்ட் டு பி இன் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் நம்மளோட முயற்சிகளை எப்பொழுதும் வளர்த்து கொண்டிருந்தால் அங்கே மாறுதல் என்பதற்கு இடமில்லை. மாறுதல் அதாவது அந்த கிராஃப் எப்போவுமே ரிட்ரீட் ஆகாது, இட் மூவ்ஸ் ஃபர்தர், இட் ப்ராக்ரஸ் ஒன்லி, இட் ஆல்வேஸ் இட்ஸ் ப்ராக்ரஸஸ் ஒன்லி. அதனால என்ன இருக்காது, ரிட்ரீட்டு திரும்பி வந்துடுச்சு, ரிவர்ஸில் இருக்கு, அப்புறம் அந்த கிராஃப் கொஞ்சம் இறங்கி வந்துடுச்சு, அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. அதனால் எப்பொழுதும் முழுமையான அளவுக்கு முயற்சி செய்து ஒரு செயலை செய்யும் பொழுது அது என்ன பண்ணணும், அவசியம் நிச்சயமாக வெற்றியைக்கு
தேடித்தரும், வெற்றியை நோக்கியே பயணிக்க செய்யும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.